பிறந்ததுலேருந்தே ஒரு விதமான கஷ்டம், ஒரு வறுமையா இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிறந்ததிலிருந்தே நம்ம யாரையாவது இழந்திருப்போம். அந்த துக்கத்தில அம்மாவோ, அப்பாவோ ஏதோ ஒரு வறுமை, இல்ல ஏதோ ஒரு கெட்ட பெயர், இந்த மாரி ஏதோ ஒரு நம்மளுடைய குடும்பத்தில ஏதாவது ஒரு பாரம்பரியத்தில ஏதாவது ஒரு மறைமுகமான தாக்குதல் இருக்குன்னா, அது ஃபாஸ்ட் லைஃப்ன்னு சொல்லலாம். மத்ததெல்லாம் வந்து நம்ம அத ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். அது கிடையாது. ஏன்னா, இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சமே அப்படி இல்ல. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ஆரோக்கியமானது கூட. சில ஸ்ட்ரெஸ் இருந்தா தான் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போக முடியும் இல்லையா? ஒரு மண்புழு ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அது வெளியில வர்றனால தான் அந்த கூட உடைச்சுட்டு வர முடியும். ஒரு தாய் கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வெளிய வரணும்னா, அங்க ஸ்ட்ரெஸ் தேவ அந்த அழுத்தம் தேவைப்படாம, அங்க வந்து நார்மல் டெலிவரி வந்து சாத்தியம் இல்ல. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் சில ஸ்ட்ரெஸ்கள் நம்மளுக்கு ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் ஏற்படும்போது தான், நம்ம வேகமா வாழ்க்கையில இவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எனர்ஜி வரும். நம்மளுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு வரும். வாழ்க்கையில ஜெயிச்ச நெறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத என் வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுக்குறாங்கன்னா, இந்த வாழ்க்கைக்கான பொறுப்புக்கள எடுத்துக்கிறாத மனிதர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கைக்கான முழு பொறுப்ப எடுத்த மனிதர்கள், அந்த ஸ்ட்ரெஸ்ஸ அது அவங்களுக்கு குடுக்கப்பட்ட சேலஞ்சுன்னு எடுத்து, அந்த மனோபக்குவத்த வேற மாரி ரூட்ல கையாண்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத அவங்களுக்கு ஒரு வின்னர் ஆக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வாகைய சூடிர்றாங்க. ஓகே.